அப்புறம் உங்களை யூஸ்வலா நம்ம வந்துட்டு மூவி ரோஸ்ட் போடும்போது கொஞ்சம் பாப்புலரான மூவிஸ் தான் மூவி ரோஸ்ட் போடுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு உப்மா படத்துக்கு நம்ம ரோஸ்ட் போட போறோங்க. உப்புமாவா? பிச்சைக்காரன் கூட டெய்லி வெரைட்டியா திங்க. இந்த படம் வந்தது கூட எனக்கு தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ரோஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த ரோஸ்டே போடுறோம். இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் சக்திங்க. Triggering all the women in this house. ட்ரிகரிங் வேதான் நான் நினைப்பேன். இது why is she triggering? First நான் ட்ரிகர் ஆனதே இங்க தான். பண்றது மாமா வேலை இதெல்லாம் இங்களே. இவர் இந்த படத்தோட ஹீரோ கிடையாது. இவர் தான் இந்த படத்தோட வில்லன். ஆனா வில்லனா கொஞ்சம் கிளாமரஸால இந்த படத்துல வந்திருப்பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபீமேல். யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இந்த அக்கா தான் இந்த படத்தோட ஹீரோ. பட் ஆனா இந்த அக்காவை நான் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. என்னடி சொல்லேஸ்தரே? அவர் யார் நினைச்சேஸ்தரே? இவங்க இதுக்கு முன்னாடி 2-3 உப்மா படமும் நடிச்சிருக்காங்களாட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியல. பட் இன் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இத்தனை வருஷத்தோட ஆசை எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கே வைக்கப்பட்ட இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. யூசுவலா ரோஸ்ட் பண்றதுக்கு படம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பேங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்குள்ள அவ்வளவு கோவம் வருதுங்க. அதுலயும் ஒருத்தன்லாம் இருக்கு, ஆட்டோக்காரன ஒருத்தன் வரான் பாருங்க, அவனெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எனிவேஸ் இந்த மொத்த கதையும் தெரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுல காமிக்கிறாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மெயின் ரவுடி கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ரங்கா ரெட்டி ராவ்னு சொல்லப்படுற இவர் மெயின் கேரக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒருத்தர் வருவார் பாருங்க. டம்மி பாவா. இந்த கதையோட மெயின் வில்லனே நம்ம ட்ரிகர் சக்தி அவர்கள் தான். அவரோட பேர் இந்த படத்துல லால். ஆனா செல்லமா எல்லாரும் சேட்டா சேட்டான்னு கூப்பிடுவாங்க. சேட்டா சேட்டா தான். இவர் எப்பேற்பட்டால்னா இவரை பேஸ் பண்ணி தான் சதுரங்க வேட்டைங்கிற படமே எடுத்தாங்களாம். அதான் நம்ம நாட்டி நடிச்சிருப்பாரு. ஐயோ இவன் ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? சதுரங்க வேட்டை அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குனதே அவர். சரி வில்லன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. நம்ம கதையோட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்ல, அதையும் வில்லன் கேங் மூலியமா தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வில்லன் கேங்ல இருக்கிற ஒரு ரவுடி பையன் ஒரு கண்டெய்னருக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஒரு அக்கா தலைகீழ தூங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பாக்குறான். ஐயோ அம்மா குத்தி போட்டாடா அப்படின்ட்டு ஓடிடுறான். அக்கா தன்னோட கண் பார்வையாலேயே பயப்படுத்தினதோட அனலி அத்தியாயம் 1 அப்படின்னு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இது வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2 இருக்குதாமா? பார்ட் 1 செமையா இருக்கும். பார்ட் 2க்கு வேற ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எனிவேஸ் ஃபிளாஷ்பேக்கு போய் நம்ம கதையை ஆரம்பிக்கிறோங்க. இது ஒரு நாள்ல நடக்கிற கதை. அதனால ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் தான் நம்ம போறோம். அம்மா பொண்ணு ஒரே ஜாலியா பஸ்ல வராங்க. பாச மலர் பொழிகின்றது. யூஸ்வலா பஸ்ல வந்துட்டு எல்லாரும் சும்மா உட்காந்துட்டு தானே வருவாங்க. ஆனா இந்த பஸ்ல எல்லாருமே ஒரே ஆட்டத்தோட தான் வராங்க. ஒரே குஷியா தான் வராங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இதுல ஒரு பாயிண்ட் வேற நீங்க நோட் பண்ணுங்க. இந்த சீன்லாம் காமிக்கும் போது ஒரு பாட்டு வேற ஓடுது. பாட்டுக்கு செலவே பண்ணாம ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாங்க. பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு டீ கடையில வந்து டீ குடிக்க வராங்க. கேமரா ஆங்கிள் கூட மாத்தாம சாப்பிடும் போது ட்ரெஸ்ல சிந்துற மாதிரி சிந்தி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அப்புறம் ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆனா சிம்பிளா வந்துட்டு லோ பட்ஜெட்ல வந்துட்டு இந்த ஃபுல் சாங் முடிச்சிடுறாங்க. ஃபைனலா பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து ஒரு ஆட்டோல ஏறுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் யார் தெரியுமா? சொல்லுங்க மேடம், எங்க போனோம்? எவ்வளவு ஆகும்? 1000 ரூபாய் ஆகும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நக்கலைட்ஸ்ல வருவார்ல அவர் தாங்க. உண்மையா சொல்றேன், நக்கலைட்ஸ்ல இவரை பார்த்திருக்கேன். எனக்கு அதுல எல்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் என்ன அப்படி எரிச்சல் ஏத்திருச்சுங்க. உனக்கு அறிவே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வர வச்சிருச்சு. அது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிய வரும். அவரு மேல எனக்கு வன்மம் இல்ல, அந்த கேரக்டர் மேல எனக்கு அவ்வளவு வன்மம் இருக்கு. வர பொறுமையா வரேன். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அதே சமயத்துல நம்ம ட்ரிகர் சக்தியோட இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு இருக்கு. இவர் எவ்வளவு கொடூரமான வில்லன் உங்களுக்கு தெரியுமா? தன்னோட எதிரியோட கடைசி கருவை கூட விட்டு வைக்க மாட்டான். அந்த குடும்பத்தோட கடைசி கருவை கூட விட மாட்டேன். வெரி ப்ரூட்டல் கைங்க. நம்ம சேட்டா பாத்தீங்கன்னா நல்லா முடியெல்லாம் வளர்த்தி தாடி எல்லாம் வச்சுட்டு வராருங்க. ட்ரிகர் சக்தியை நான் இப்படி பார்த்ததே இல்லை. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. இது என்ன பிரமாதம். அவரோட வாய்ஸ் வேற டோட்டலா வேற மாதிரி இருக்குங்க. அவரோட வாய்ஸே இல்ல, வேற யாரோ டப்பிங் கொடுத்துருக்காங்க. இறங்கி வர மாட்டான்னு சொன்னலடா, அதான் ஏத்திட்டா. மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. சின்ன வயசுல இவர் வந்து ரொமான்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தவருக்கு. அவருக்கு வந்து இந்த கட்டகூர்ல கொடுத்து வச்சிருக்கீங்க. வெல்கம் டு லால்ஸ் மாஃபியா. இதுக்கு நடுவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட்டியோட பர்த்டே வாமா. ஃபர்ஸ்ட் காமிச்சன்ல ஒரு வில்லன் அவனோட பர்த்டே. இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஃபுல்லா தடால் படாலா பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செலிப்ரேஷன் பண்ற இடத்துக்கு இந்த ஆட்டோக்காரன் அந்த ஆட்டோவை கொண்டு போய் விடுறாங்க. ரவுடி பசங்க பண்ற செலிப்ரேஷனுக்கு இவன் ஏன்டா போறான்னு உங்களுக்கு தோணுது இல்ல? பிரியாணி போட்டலாம் வாங்குறதுக்காக இவன் போறாங்க. மேடம்
ஒரு 2 நிமிஷம் பிரியாணி பொட்டல மட்டும் புடிச்சுன்னு வந்தாரா மேடம்? டேய் நேரம் கட்ட நேரத்துல உனக்கு என்னடா பிரியாணி போட்டலன்னு கேட்டா ரொம்ப இமோஷனலா ஒரு ரீசன் சொல்றேன் அப்படி. வைஃப் தான் எனக்கு குழந்தை மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. என்னடா உன் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கிட்டு வரக்காக மத்தவங்களோட உசுர பணைய வச்சாடா, என்னடா அது முட்டாளாட்டு இருக்காங்க இவன். இவன் பிரியாணி பொட்டலத்தை வாங்கலான்னு போனா அங்க போய் பார்த்தா இன்னும் பர்த்டே செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. எப்படியோ அப்புறம் பர்த்டே பாய் வந்துடுறாரு. கெஸ்டா நம்ம லால் சேட்டாவும் வராரு. ரெட்டியோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணா கேளு ரெட்டி, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சேட்டா சொல்றாரு. நான் ரெட்டிக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த தாடி மீச அழகான சிரிப்பா மறைக்குது. பழைய லால் சேட்டா பார்க்கணும். ரொமான்டிக்கா பேசுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். என் மீசையை பார்த்தா ஆசையா இருக்கா? இவன் என்னடா அழகா மறைக்குது தாடி எடுங்கிறான், அதுக்கு பதிலுக்கு இவன் என்னடாங்கிறான். உனக்காக பழைய லாலாவா தப்பாகுதுண்ணா. இவங்கன்னா ரவுடிஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதா. நடுவுல இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஆட்டோக்காரர் வராரு. ஏன்டா இங்க செலிப்ரேஷன் பண்ணிருக்கான், உனக்கு என்னடா பிரியாணி கேக்குது, யாரா நீ அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ரவுடி பசங்க சும்மா விடுவாங்களா, இந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி கும்முன்னு கும்புறாங்க. ஆட்டோக்காரனை தேடி வந்து நம்ம ஹீரோயின் இந்த கும்பல்ல மாட்டிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடக்கி கீழே உட்கார வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாடா செதுக்குனதுடாங்கிற மாதிரி நின்று இருக்காங்க. சரி 2 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க, அந்த குழந்தையாச்சும் தப்பிச்சு போகுன்னு பார்த்தா அந்த குழந்தையும் வந்து மாட்டிக்குது. ஆனா எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாம் போட்டு போலன்னு பொழக்கிற அப்படி. அங்க பாரு அதை ஜம்ப மூஞ்சியில மிளகா பொடியை தூக்கி போட்டுட்டு ஒரு டெரிஃபிக்கான லுக் கொடுக்குறாங்க பாருங்களேன். எப்படியோ ஹீரோயினும் அவங்க பொண்ணு தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமே ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்றாரு. யாருன்னு பார்த்தா இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஆமா ஏன் வந்து உள்ள ஹெல்ப் பண்ண வேண்டியதானு கேட்பீங்க. இவர் வந்து ஒரு ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பையனா பை இல்ல மாமா, இஸ் பை, அதாவது உளவாளி மாமா. அதனால உள்ள எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஃபைட் எல்லாம் முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த அறிவு கட்ட ஆட்டோ டிரைவருக்கு இன்னும் அந்த பிரியாணி மேல இருக்கிற ஆசை தீரல. அப்பவும் அவன் பிரியாணி ஆசை தீராம பிரியாணி திருடிட்டு கிளம்புறாங்க. ஏன்டா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கோவம் வருது மேல. ஏன்டா 200 ரூபா கொடுத்தா வெளில கிடைக்கும், அதுக்காக உயிரேடா பணம் வைப்பாங்க. கட்டின பண்ணி காசு கொடுத்து வாங்கி கொடுறான். வெற்றிகரமா பிரியாணி திருட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்ப வெளில வரானுங்க. இப்ப எங்க இருக்காங்க, எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே. எனக்கு வர கோபத்துக்கு சும்மா சிவனேன்றதை விட கொண்டு போய் வம்புல சிக்க விட்டது மட்டும் இல்லாம உன்னோட பிரியாணியை திருடிட்டு இப்ப இவன் போய் ஹெல்ப் பண்ண போறான். நம்ம ஆட்டோக்காரனை மட்டும் மன்னிக்கவே முடியாது இந்த படத்துல. இதுக்கு நடுவில் இந்த போலீஸ் ஆபீசரும் இந்த ரவுடிஸ் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்படி அங்க போய் பார்த்தா வேற 2 போலீஸ் ஆபீசர் அடிபட்டு உள்ள கிடக்குறாங்க. எல்லாரும் இருக்கும் போது இவன் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்காங்க. அடிபட்டு இருக்காங்க சார். சார் கண்ட்ரோல் எல்லாம் ஆட்டோ கண்ட்ரோல் சார். அவனுக்கு பின்னாடிதான் வந்துட்டு மத்த ரவுடிஸ் இருக்காங்க. இப்ப போய் ஹெல்ப் பண்ற அப்படியாமா. டேய் இந்த படத்துல எவனுக்குமே அறிவில்லையாடா, எனக்கு புரியல. டி போலீஸ் ஆபீசர் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு இதை விட அறிவு அதிகமா இருக்கும். அவனை லாக் பண்ணி அவனையும் முடிச்சு கட்டிடுறாங்க. போலீஸ் ஆபீசரை பிடிச்சிட்டாங்களே, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. அக்கா எல்லா ரவுடி பசங்களையும் பொலன்னு பொழக்கிறாங்க. பாரு இந்த போஸ் அக்கா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல புலி ஆட்டு இருக்குங்க. ஒருத்தனை கழுத்துல லாக் பண்ணி அவனை லாக்ல வச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தனை எட்டி உதச்சு அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே ஸ்பின் பண்ணி போய் விழுகுறாங்க. எனிவேஸ் இந்த மாதிரி எல்லா ரவுடி பசங்களும் அடிச்சு முடிச்சு கட்டுறாங்க. முடிச்சு கட்டிட்டு நம்ம போலீஸ் ஆபீசரை சேவ் பண்றாங்க. திரும்ப ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா இந்த அம்மாவோட குழந்தையோட பேக்கை தொலைச்சிட்டா. அப்படி அந்த பேக்கை ரிட்ரீவ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி என்னடா அதுல இருக்கு அப்படிங்கறதா இப்ப கியூரியாசிட்டி எல்லாருக்கும். அப்படி என்ன இருக்கு அந்த பேக்ல, தங்கமா வைரமா? உயிரே அதுலதான் இருக்கு. ஹீரோயினோட உயிரே அந்த பேக்ல இருக்கா. என்னவா இருக்கும் யோசிக்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் யோசிக்க வேண்டியதுதான். காத்திருப்போம். ஓகே இப்போ பேக்கை ரிட்ரீவ் பண்றதுக்கு இந்த ஆட்டோ கேங் கிளம்புறாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள பத்தி வார்ன் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணீங்க, இதான் அந்த பண்ணிங்களாமா. பண்ணி பண்ணாராம், காட்டு பண்ணீங்க. நம்ம லால் சேட்டாவை காட்டு பண்ணி நசிங்கப்படுத்துறா. அப்படி நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். அவனுக்கு தான் முதல்ல சொல்லணும் பைத்தியக்காரன். மூஞ்சிய பார்த்தாவே எனக்கு எரிச்சலாகுதுங்க. நான் அவரு மேல எனக்கு வன்மம் இல்லை, இந்த கேரக்டர் மேல எனக்கு சரியான வன்மம் இருக்கானா. இவங்க சீரியஸா அங்க லால் சேட்டா கிட்ட போயிட்டு இருக்கும் போது லால் சேட்டா ஐட்டம் சாங் ஆடுறாப்படி. பயங்கர கவர்ச்சிகரமா ஒரு டான்ஸ் ஆடுறாப்படிங்க. லால் சேட்டாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வி கட் ட்ரெஸ் கொண்டு பார்த்திருக்கேன், யூ கட் ட்ரெஸ் ஆண்கள் போட்டி இப்பதான் பாக்குறேன். கலக்கிறபடியே லால் சேட்டா தாயா. எப்படியோ ஒரு ஐட்டம் சாங் ஆடி முடிக்கிறபடி ஃபைனலா ஆட்டோ கேங் வந்துட்டு நம்ம ரவுடியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா லால் சேட்டாவும் ரெட்டியும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு உலகத்தையே ஆள போற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த தப்பான செய்கையை சரியா பண்ணிட்டா அடுத்து நம்ம பண்ண போற எல்லா தப்பும் சரியா நடக்கும். டேய் என்னடா டயலாக் இது? என்ன ஒரு கவிதை. பணக்காரனா வாழ்ந்தோம் செத்தோம் இருக்கக்கூடாது. சாவறதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு உருவாக்கிட்டு சாகணும். இது அது இல்ல ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். சோனியாடா நீயே என்ன இவனுங்க வரலாறு
வரலாறு உருவாக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஏரியால தான் வந்து லால் சேட்டா வந்து அவரோட பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. அங்க அவங்க ஆட்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஸ்பிளிட் ஆக வேண்டிய நிலைமை வருது. போலீஸ் ஆஃபீஸர் ஸ்பிளிட் ஆகி போறாப்படி, கூடவே நம்ம ஹீரோயினும் போறாப்படி. ஆனா வந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோக்காரங்கிட்ட போய் அவரோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு போறாங்க. இந்த அம்மாக்கு அறிவே இல்லையான்னு தெரியல. இவன் ஒரு ஆள் இவங்கிட்ட போய் ஒப்படைக்கலாமா? இப்படியே பேசினீங்கன்னா கும்பலா போய் மாட்ட போறோம். போய் சட்டுன்னு வாங்க மேடம். நீ எல்லாம் அதை பத்தி பேசலாமா? பிரியாணியை போய் சட்டுன்னு வாங்கிட்டு வரேன்ட்டு எவ்வளவு நேரம் பண்ண எனக்கு தெரியாது. காம் டவுன், இட்ஸ் ஜஸ்ட் a movie. உங்க அம்மாக்கு மாமா மேல 5 பைசாக்கு நம்பிக்கை இல்ல. டேய், எனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லடா. இவன் எப்படியும் குழந்தைய தொலைக்க போறான்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை பண்ணுவான், வெயிட் பண்ணுங்க. பிரியாணி வேற ஆறி இருக்குமே. பிரியாணி ஆறி இருக்குன்னு யோசிக்கிறானே இவனை வச்சுட்டு. My God, look at this work. எரிச்சல் ஏத்துறாங்க இவங்க. முட்டாள்தனம் பண்ணிருக்கிற நேரத்துல நம்ம லால் சேட்டா வந்து சீரியஸா பிசினஸ் பண்ணிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே தலையை வெட்டி பிசினஸ் பண்றப்படிங்க. ஆனா எனக்கு ஹாட் நியூஸ் வேணும். தப்பா இருக்கே, 4 பேர்த்து சட்டை இல்லாம உட்கார வச்சுட்டு எனக்கு ஹாட் நியூஸ் வேணுங்கிறாரு. சஸ்ஸா இருக்கே லால் சேட்டா மேல. சேட்டா தான் கவுண்டிங்கை முடிச்சுட்டு 4 பேர்த்தையும் வெட்டி தள்ளுற அப்படி லால் சேட்டா. மீன்வேல் இந்த பைத்தியக்கார ஆட்டோக்காரர் இருக்கான் பாருங்க, ஒழுங்கா கண்டெய்னர் கிட்ட அந்த குழந்தைய ஒளிச்சு வைன்னு சொல்லி வச்சிருந்தா வெட்ட வெளிச்சத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம இங்கே இருப்போம், அம்மா வர வரைக்கும். அடே முட்டாள் மூக்கு சளி முண்டமே, உனக்கெல்லாம் 10 பைசாக்கு மூளை கிடையாதா? எனக்கு புரியல. எவன்டா இந்த கதை எழுதுனவன்? இவ்வளவு மக்க ஒரு கேரக்டர் எழுத முடியுமாங்கிற மாதிரி இருக்கு. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். டேய், உட்கார்ந்து 2 செகண்ட்ல அடுத்த ஆள் வந்துடுறாங்க. மாட்டிக்காம இருக்க அந்த குழந்தைய ஒரு டப்பாக்குள்ள போட்டு விட்டுறானே. இவன் பக்கத்துல இருக்க டப்பால உட்காந்துக்கிறான். அவ்வளவுதான், இனி அந்த குழந்தைய தொலைச்சிருவான். இவங்க கரெக்டா கண்டெய்னர்ல ஏத்துறதுக்கு இந்த டப்பாவெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தை இருக்கிற பெட்டி கரெக்டா லால் சேட்டா இருக்கிற இடத்துக்கிட்டே போயிருது. இந்த படத்துல எவனுக்குமே அறிவில்லையாடா, என்னடா பண்றீங்க? ரெட்டி கரெக்டா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. அந்த ஃபியூரியஸ் லுக் அந்த மூஞ்சில பாருங்களேன். மூர்த்தி சார், அவனோட முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பு வருது, போசல். அக்கா ரெட்டியை போட்டு பொலான்னு பழக்கிறா. அப்படி ரெட்டியை சோக் பண்ணி முடிச்சு விடலான்னு பார்த்தா அந்த சமயத்துல லால் சேட்டா வந்துடுறான். அக்கா திரும்ப மாட்டிக்கிறாங்க. இப்பதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. அக்காவை அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பாப்பாக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. இந்த உலகத்துல யாருமே இல்லைனாலும் உனக்காக தனியா வாழ்ந்து காட்டு. கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்டதாச்சும் ஆக்ஷனபிளா பண்ணுவான்னு பார்த்தா தூங்கிடுறாங்க. இவன் இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? லால் சேட்டா சந்தனம் கடத்திட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறான். ரெக்கார்ட் பண்ணிட்டு லால் சேட்டா கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. சேட்டையெல்லாம் பார்க்கும்போது, இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஏன் நான் சேட்டை கூட சேரக்கூடாது? சேட்டனோட சேட்டைகளை பார்க்கும்போது இந்த சமயத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ரவுடி பையன் நம்ம அக்காவை பார்த்து பயந்து போயிடுறான். ஏன்டா அக்கா மூஞ்சி அவ்வளவு கொடூரமாடா இருக்கு, இவனுங்க எல்லாம் போய் சேட்டைங்கிட்ட அக்கா உயிரோடு இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம அக்கா வேற தப்பிக்கிறதுக்கு நல்லா ஸ்விங்கிங் எல்லாம் பண்ணி எப்படியோ தப்பிச்சிடுறா. அப்படி சேட்டன் வேகமாய் போய் பார்த்தால் அங்க பொண்ணு இல்ல. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டாங்க. ரவுடிஸ்லாம் செம டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ரெட்டி மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணிடுறான். இந்த பொம்பளை வந்துட்டு ஏதோ பேகை தேடி தான் வந்திருக்கா, அந்த பேகை கண்டுபிடிக்கடான்ட்டு அவங்க எடுத்து அனுப்பிச்சுட்றா. அப்படி சேட்ட வாய்ஸ் ரொம்ப கரகரப்பா இருக்குங்க. ஷூட் பண்ணும்போது சில சீனை மறந்துட்டாங்களாட்டு இருக்கு. கருப்பு படத்துல எப்படி கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்ல ஒண்ணு தெரியும், தலை சூர்யா தலை. அதே மாதிரி இந்த குழந்தை தவுந்து போறதெல்லாம் கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்திருப்பாங்களாட்டு இருக்கு. பச்சை தெரியுது, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மீன்வேல் சேட்டா கேங் வந்துட்டு அவரோட பாஸ் ஆகிய இன்னொருத்தரை மீட் பண்றப்படி. அந்த ஆள் தான் இவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டீல் கொடுத்துருக்கு. அப்படி அதனால அவரை மீட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு வேற மாட்டிக்குது. பொண்ணை வச்சு இந்த மிரட்டி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிடுறாங்க. குழந்தைய விட்டுருங்கடா. ஹீரோயினும் பிள்ளையும் மாட்டிக்கிட்டாங்கன்னு இந்த போலீஸ்க்கும் ஆட்டோக்காரனுக்கு தெரிய வருது. சரி, அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருந்தாலும் இப்ப பாக்கணும். பைத்தியக்காரன் அப்படியே போறான். இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுங்க. என்ன நீ கழட்ட போற, என்ன போற? அது இப்பதான் தெரியுதா, அவன் சரியான பைத்தியம் தாங்க. அவாடா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நீ என்ன ஃபீல் பண்ற எனக்கு புரியல. என்னதான் சார் மொத்த பிரச்சனையும்? ஆமாண்டா, உன்னாலதான்டா பிரச்சனை. ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு 2 பேர்த்த போய் மாட்ட விட்டுட்டேடா. அந்த சின்ன குழந்தை. இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். இப்ப அழுதெல்லாம் அவன் நடிக்கிறான் பாருங்க. இதுதான் என்னால தாங்க முடியலைங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதே. இவ்வளவு சொல்றான்ல இந்த போலீஸ் ஆபீசர், அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா பைத்தியக்காரன் என்ன பண்றான்னு பாருங்க. நீ ஓடி போய் என்ன கழட்ட போற? அவன் போன அடுத்த செகண்ட் அவன் கையை வெட்டி அவனை போட்டு தள்ளிட்டாங்க.
ஒரு யூஸ் இல்ல. நீ எதுக்கு போனேன்னு எனக்கு புரியல. இந்த ரவுடி கேங் மொத்தத்துக்கும் புரியவே இல்லை யாருதான் இந்த ஹீரோயின். இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது திடீர்னு ஒரு பார்ட்டி பாப்பர் வெடிக்குதுங்க. எங்க இருந்து வெடிச்சதுன்னு தெரியல, ஆனா வெடிச்சிருச்சு. இதுதான் சான்ஸ். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு போலான்னு பழக்க ஆரம்பிக்கிற. அப்படி பாட்டெல்லாம் பயங்கர மாசா இருக்குல்ல. ஹீரோயின் ஒருத்தனை அந்த சைடு அடிச்சு விட்டா, லால் சேட்டா இந்த சைடுல இருந்து வந்து ஹீரோயின் அட்டாக் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. அப்படி எப்படி ஹீரோயின் மொத்த அடிச்சு நிறுத்தினால போலீஸ் எல்லாம் அப்புறமேல வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. படம் முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம ஆட்டோ டிரைவரை காமிக்கிற. அப்படி பைத்தியக்காரன் கையெல்லாம் உட்காந்து இருக்கான். 2 கை 2 கால் இல்லைனாலும் ஜோசப் பொலிச்சுக்குவான் சார். பைத்தியக்காரன் நீ பொழைச்சதே தப்புடா. இவனுக்கெல்லாம் ஊசி போட்டு கொன்றுங்க. ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டு நீங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். உன்னுடைய வீரத்தை பாராட்டி அரசாங்கம் உனக்கு விருது கொடுக்க. டேய் இவன் முட்டாள்ரா, இவன் ஒண்ணுமே பண்ணடா. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஓகே, நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு போலான்னு போலந்தாங்களே, யாரு தான் நம்ம ஹீரோயின்? அதுவே நம்ம இன்னும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயின் பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பேக்குள்ள ஒரு ஆர்மி ஆபீசரோட யூனிஃபார்ம் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆபீசர். அவர் வந்துட்டு வார்ல இறந்து போயிருக்காரு. அதனாலதான் அந்த பேக் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க என் கணவர் விட்டுட்டு போன ஆர்மி கடமை 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்போ லெஃப்டினன்ட்டா ஜாயின் பண்றதுக்காக சென்னை வந்தேன். இவங்களும் ஆர்மியில இருக்கிறவங்க தான். அதனாலதான் அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் பொலன்னு பொழந்திருக்கு. அப்படி சரி இதோட படத்தை முடிப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதான் இல்ல. திடீர்னு பார்த்தா ஃபாரின் லொகேஷன்லாம் ஏதோ சீனை காமிக்கிறாங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த டீல் வந்து கேன்சல் ஆனதுக்கு இந்த பொம்பளை தான் காரணம்னு தெரிய வருது. யாரு? நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ல காமிக்கிறது இந்த ரவுடிஸ் எல்லாம் பேசுறாங்க. I'm going to show him the taste of hell. The next day. ஐயோ எக்கிட்டப்பா மாட்டீங்களா? ஐயோ அரே யாராவது வந்து காப்பாத்துங்க. இன்டர்நேஷனல் ரவுடிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை தாக்கறதுக்காக வர போறாங்க. அதுதான் அனலி அத்தியாயம் 2க்கான கதை. இதோட நம்ம படத்தை முடிக்கிறோங்க. சீரியஸ்லி இந்த படத்துல எனக்கு எரிச்சல் ஏத்துனது அந்த ஆட்டோக்காரன் தாங்க. எப்படா ஒரு மனுஷன் இவ்வளவு முட்டாளா இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், thank you for watching. Peace.